கொன்று போட்டாலும் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, என் வாழ்க்கையில் எதை அனுமதிப்பதற்கும் என் ஆண்டவருக்கு அனுமதி உண்டு. ஏன் என்னை கொண்டு போடுறீங்கன்னு கூட நான் அவரை கேட்க மாட்டேன். அல்லேலூயா. நான் அப்படி இருக்கிறவங்க யோசித்து பாருங்க. எனக்கு ஏன் ஆண்டவர் இதை அனுமதித்து, அவன் நல்லா இருக்கிறான், இவன் நல்லா இருக்கிறான், இவங்க நல்லா இருக்கிறாங்க, ஒரு தப்பு பண்ணாது எனக்கு மாத்திரம் இல்லைங்க. தேவன் எதிர்பார்க்க என்ன தெரியுங்களா? என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறாரு. காரணமே இல்லாத நிந்தைகள், தேவையில்லாத நஷ்டம், அநேகருடைய பரியாசங்கள், ஏளனமான பேச்சுக்கள், அநேக காயங்கள், வேதனைகள், நஷ்டம் எல்லாம் என் வாழ்க்கையில் வந்தாலும் நான் ஒன்று விசுவாசிக்கிறேன், இந்த பாதையில் இன்னைக்கு நான் இப்படி போகத்தான் வேணுங்கிறத கர்த்தர் நியமித்து இருக்கிறார். நான் ஏற்றுக்கொள்ள ஆயத்தம். அல்லேலூயா. அந்த சரண்டர், அந்த அடிமைத்தனம். மோசே பார்வோன் அரண்மனையில் ஆர்டர் போடுற இளவரசன். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, உனக்கு அதிகாரம் படைத்த இளவரசனா வாழணுமா, என் சித்தம் செய்கிற அடிமையா வாழணுமா? மோசே சொல்றான், எனக்கு அதிகாரம் பண்ணுகிற இளவரச வாழ்க்கை வேணாம், உங்க சித்தத்துக்கு கீழ்ப்படுகிற ஒரு அடிமையை போல என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்காதீங்க. உங்கள் வாழ்க்கையில் எது ஆண்டவர் அனுமதிச்சாலும் அது நன்மைக்கு தாங்க. பல நேரங்களில் ஆண்டவரை முறுமுறுக்கிறோம், நன்மை வந்தால் ஆண்டவரை துதிக்கிறோம். அதே ஒரு போராட்டம் வந்துச்சுன்னா ஆண்டவர் 1000 கேள்வி கேட்கிறோம். எனக்கு ஏதை அனுமதிச்சு, கர்த்தர் காரணம் எதையும் நமக்கு அனுமதிப்பது இல்லை. நம்ம வாழ்க்கை நடக்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் அனுமதிக்கிறார். ஆனால் ஒரு இன்னொரு வார்த்தை வாசிங்க. ரோமர் 9 அதிகாரத்தில் 20-21 வாசிங்க. அப்படியானால் மனுஷனே, தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்கிற நீ யார்? யாரை பார்த்து வேதம் சொல்ல தெரியுங்களா? ஆண்டுட்டு 1000 கேள்வி கேட்கிறோம்ல, அவனுக்கு அவன் நல்லா இருக்கிறான், இவன் நல்லா இருக்கிறான், இவங்க நல்லா இருக்கிறாங்க, எனக்கு மாத்திரம் இவ்வளவு பிரச்சனை. ஆண்டு கேட்கிறாரு, கர்த்தரை எதிர்த்து தர்க்கிக்கிற நீ யார்? உருவாக்கப்பட்ட வஸ்து. கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதுக்கு குயவனுக்கு மண்ணு மேல் என்ன இருக்குதான்? ஒரே களிமண் எடுத்து கால் கழுவுற மண்பானையும் உருவாக்கலாம். சோகேஸுக்கு அழகான பானை என்ன செய்யலாம்? இந்த மண்ணு கேட்கக்கூடாது, அந்த மண்ணு மட்டும் அழகா படைச்சுங்க, எனக்கு மட்டும் ஏன் இதை அப்படின்னு மண் என்ன செய்யக்கூடாதா? அந்த மண்ணு நம்ம தான். நம்ம மேலே என்ன அதிகாரம் செலுத்துவதற்கு யாருக்கு ரைட்ஸ் இருக்குது? கர்த்தருக்கு இருக்கு. நீ நிறைய பேர் கேள்வி கேட்போம், போய் இந்த வீட்டில் பிறந்தோம் பாரு, போய் இவன் எனக்கு பொண்டாட்டியே வாய்ச்சா பாரு, போய் இந்த ஆளுக்கு புருஷனா கிடைச்சான் பாரு. சில பிள்ளைங்க சொல்லும், உன் வயிற்று நான் பிறந்தோம் பாரு. எத்தனை கேள்வி கேட்குறோம் இல்லை? நான் அங்கே வாக்கப்பட்டிருந்தா, இங்கே வாக்கப்பட்டிருந்தா, அந்த வீட்டில் பிறந்திருந்தா நல்லா இருந்திருக்க மாட்டேன். நீ இங்கே இருந்தா தான் நல்லா இருப்பேன்னு நம்ம அப்பாவுக்கு தெரியும். அதனால தான் இந்த ஆளுக்கு நீ மனைவியா போனாதான் நீ குப்பை கொட்ட முடியும்னு கர்த்தருக்கு தெரியும். இந்த மனைவியோடு நீ வாழ்ந்தாதான் நீ உன் ஜீவி நல்லா இருக்குன்னு தெரியும். கர்த்தர் இணைத்தார். இந்த வீட்டுக்குள்ள இந்த பெத்தவங்க வைத்து நீ பிறந்தாதான் நீ நல்லா இருப்பேன்னு தெரிஞ்சது. இவங்களை தாய் தகப்பனா கர்த்தர் கொடுத்தார். நம்ம நிறைய நேரம் கேட்போம், இந்த வீட்டில் பிறந்ததுக்கு. நான் சின்ன பையனா இருந்தப்ப எங்கள் பாட்டி சொன்னாங்க, எனக்கு நான் பிறந்தப்ப அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு ஹெட் நர்ஸ் இருந்தாங்களாம். அந்த ஹெட் நர்ஸு குழந்தை கிடையாதான். அப்போ அந்த ஹெட் நர்ஸ் கேட்டாங்களாம், அப்போ நான் பிறக்கும்போது கொஞ்சம் கலராக இருந்தேன் பிறக்கும்போது. அப்போ அந்த ஹெட் நர்ஸ் கேட்டாங்களாம், இந்த குழந்தை எனக்கு கொடுத்துருங்க, நான் காசு தரேன் அப்படின்னாங்களாம். அப்புறம் எங்கள் பாட்டியெல்லாம் தர முடியாதுன்னு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டாங்க. இதை ஒரு முறை என்ன சொன்னாங்க. அப்போ சின்ன பையனை ரட்சிப்பட முன்னாடி அன்னைக்கே ஹெட் நர்ஸுக்கு விற்றுருக்கலாம், அவங்க பணக்கார வேறையாம். நல்லா எவ்வளோ ஜாலியாக இருந்திருப்பேன், போய் இந்த வீட்டில் வச்சிங்க பாருங்க அப்படின்னு கேட்ட நாட்கள்லாம் உண்டு. இப்போ யோசிக்கிறேன், ஹெட் நர்ஸ் வீட்டுக்கு போயிருந்தேன்னா ஜிப்பா போட்டிருக்க முடியாது. அப்போ ஆண்டுக்கு தெரியும் பாருங்க, யாரை எந்த மண்ணை எங்கே வச்சு. இனி கேட்காதீங்க, போய் உனக்கு பிறந்தம் பாரு, போய் உனக்கு வாக்கப்பட்டம் பாரு. எத்தனையோ பொண்ணு வந்துச்சு, எத்தனையோ மாப்பிள்ளை வந்தாங்க, எல்லாத்தையும் கட்டி கழிச்சு உன்னை கட்டின சொல்லாதீங்க. தேவனுக்கு எதை எங்கே செட் பண்ணால் அந்த மிஷன் சரியாக ஓடுன்னு கர்த்தருக்கு தெரியும். கரெக்டாக செட் பண்ணியிருக்கிறாரு. கர்த்தர் உங்களை அற்புதமாக நடத்துவார். அல்லேலூயா.
அது தேவன் நம்ம வாழ்க்கையை குறித்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு திட்டம் வச்சிருக்கிறாருங்க. அந்த பாதையில தான் நம்ம போகணும்னு தீர்மானிச்சிருக்கிறார். ஆண்டவர் பார்த்து நம்ம கேள்வி கேட்கக்கூடாது, ஏன் இந்த பாதை நடத்துகிறீர், எனக்கு ஏது அனுமதித்தீர். யோபு சொல்லார், என் மேல எல்லா அதிகார கர்த்தருக்கு உண்டு. அப்ப நம்ம என்ன செய்யணுமா, எந்த நெருக்கத்திலையும் இது தேவ சித்தம் நீங்க அர்ப்பணிச்சு பாருங்களேன், நிச்சயமா சொல்லுகிறேன் முடிவில் ஒரு அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிச்சயம் அற்புதம் செய்வாருங்க. அப்படின்னா ஏன் கர்த்தர் பாடுகள் அனுமதிக்கிறார், இதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் கர்த்தர் வாழ்க்கையில பாடுகள் அனுமதிக்கிறார்? ஏசாயா 43 அதிகாரத்துல 2ஆம் வசனம் வாசிங்க. ம் 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 இந்த வசனத்தை பாருங்க, நிறைய வாக்குத்தத்தமாவே நம்ம எடுப்போம், எதுவுமே என்னை செய்து. ஆனால் இது இன்னொரு விஷயம் இருக்குது, தண்ணீர், ஆறுகள், அக்கினி. அதாவது தண்ணி முடிஞ்சா ஆறு வரும், ஆறு முடிஞ்சா, எத்தனை பேர் புரிஞ்சிச்சு? ஒரு பிரச்சனை முடிஞ்சா இன்னொரு பிரச்சனை வரும். இதுதான் கிறிஸ்தவ ஜீவியம். ஒரு கடினமான பாதை முடிந்து ஒரு அற்புதத்தை ருசி பார்க்கும் பொழுது இன்னொரு கடினமான பாதை கர்த்தர் கட்டாயம் செய்வார், வைத்திருக்கிறார். ஏன் கர்த்தர் பாடல் அனுமதிக்கிறார்னா நம்முடைய அர்ப்பணிப்பை சோதித்து பார்க்கிறார். அல்லேலூயா. எதை சோதித்து பார்க்கிறாரு? யோபு டெய்லி அதிகாலை எழுப்பி நல்லா ஜெபம் பண்றான். பிசாசு ஒரு நாள் போய் ஆண்டு சமூகத்தில் நிற்கும் போது ஆண்டு கேட்கிறார், என் தாசன் யோபின் மேல கவனம் வைத்தாயோ, அவனை போல உத்தமன் இல்லை அப்படின்னு உடனே சாத்தான் சொல்லுவான், சும்மாவே அவன் ஜெபம் பண்றான், நீர் அவன் என்ன செய்திருக்கிறீர், ஆசீர்வச்சிருக்கிறீர், ஒரு குறைவும் கிடையாது, அவன் சம்பத்து பெருகி இருக்குது, அவனை வேல் எடுத்து பாதுகாக்கிறீர், எல்லாம் சௌக்கியம் சமூலம் ஆசீர்வாதமா இருக்குது, அதனால உண்மை சேவிக்கிறான். அப்ப ஆண்டு சொல்லுவாரு, இல்ல இல்ல டெஸ்ட் பண்ணி பாரு, நீ பர்மிஷன் கிராண்ட், அவனை சோதிச்சு பாரு, அவன் அர்ப்பணிப்பில் உண்மையா இருப்பான். அல்லேலூயா. ஒரு டெஸ்ட் வைக்கிறார் கர்த்தர். ஆபிரகாமை தேவன் சோதித்தார். ஏன் சோதிக்கிறாரு? 75 வயசு ஆபிரகாமுக்கு, ஆபிரகாமே உன் தேசத்தை விட்டு, உன் ஜனத்தை விட்டு, உன் தகப்பன் விட்டு, இனத்தை விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போன உடனே ஆபிரகாம் கிளம்பி போயிட்டார். 100 வயசுல ஈசா கொடுத்திருக்கிறாரு, தள்ளாடுகிற வயசுல ஈசாக்கு பிறந்திருக்கிறான், பொத்தி பொத்தி ஈசாக்கு வளர்த்துக்கிறாரு. இப்ப கர்த்தர் பார்க்கிறாரு, 75 வயசுல இருந்த அர்ப்பணிப்பு இவ்வளோ வருஷம் கழிச்சு ஆபிரகாமுக்கு இருக்கா? ஒரு டெஸ்ட். ஆபிரகாமே நான் போனேன் இல்ல, இப்போ மகனை பலியிடனே பலியிட ஆயத்தமா? ஆபிரகாம் தூக்கிட்டு போயிட்டான் பலிபீடத்துக்கு. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ விக்கிரகத்தை வணங்க மாட்டேன்னு உறுதியா நிக்கிறாங்க. நேபுகாத் நேச்சார் சொல்றான், 7 மடங்கு அக்னி சூளை வைப்பேன்றான். 3 பேரும் சொல்றாங்க, நாங்க செத்தானு கர்த்தராய் சாவோம், கர்த்தரை விடுவிப்பார். தேவன் அமைதலா இருக்கிறார். எது வரைக்கும்? அக்னி 7 மடங்கு எரிஞ்சு இவனை தூக்கி உள்ள போடுற வரை கர்த்தர் அமைதலா இருக்கிறார். ஏன் கர்த்தர் அதை வச்சாரு? ஒரு சோதனை. 7 மடங்கு அக்னி சூளையானாலும் கர்த்தருக்காக அர்ப்பணிக்கப்பட்டவளாய் வாழ்கிறார்களா? ஒரு டெஸ்ட் வச்சாரு. ஆபிரகாம் டெஸ்ட் முடிவில் பாஸ் பண்ணா, ஆசீர்வாதம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பாஸ் பண்ணாங்க, ஆசீர்வாதம். மோசே பாருங்க, பாடுகளின் வாழ்க்கை தெரிந்து கொண்டான், அர்ப்பணித்தான், முடிவிலே கர்த்தர் மோசே அபரிவிதமே ஆசீர்வதித்தார். அவன் மரித்தப்ப அவன் அடக்கமானது யாரு? கர்த்தரே அடக்க ஆராதனை நடத்தின ஒரு மனுஷன மோசே தாங்க. அவன் கல்லறை கூட யாருக்குமே. இயேசு கிறிஸ்து மறுரூப மலையில அவர் ஜெபிக்கும் பொழுது மறுரூபமாகிறார், தரிசனமாகிறார். அங்க யாரோடு பேசிட்டு இருந்தாரா? மோசையோடும் எலியாவோடும். எந்த அளவு மோசே ஆசீர்வதித்தார் பாருங்க, ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை. கொஞ்சம் நம்மளை ஆராய்ஞ்சு பாருங்க, ஏன் கர்த்தர் நம்மை சில நேரம் பாடுகளை நடத்துறாருன்னா ஒரு சின்ன டெஸ்ட் வைக்கிறார். உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும் பொழுது கர்த்தர் நல்லவர்னு துதிக்கிறீல, உன் நிந்திக்கும் போது, அவமானப்படுத்தும் போது, பொருளாதார நெருக்கடி வரும் பொழுது, காரணமே இல்லாமல் உன்னை காயப்படுத்தும் பொழுது, உலகம் உதாசனப்படுத்தும் பொழுது, உறவுகளை தூக்கி எறியும் பொழுது, என் ஆண்டவர் நல்லவர்னு சொல்றியா? இல்லை, ஏன் ஆண்டவர் எனக்கு இதை அனுமதிச்சிங்க, ஏன் ஆண்டவர் எனக்கு இந்த போராட்டம், ஏன் இந்த வாழ்க்கை கொடுத்தீங்க, ஏன் இந்த காரியம் எனக்கு அமைச்சு, ஏன் இந்த நஷ்டம் வந்துச்சு, நீ புலம்புறீங்களா? கர்த்தர் சின்ன டெஸ்ட் வைக்கிறாரு. நீங்க ஆண்டவரை என்ன நடந்தாலும் நான் அர்ப்பணிக்கிறேன், எனக்கு நீங்க போதும்னு அர்ப்பணிச்சு பாருங்களேன். அந்த முடிவில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா.